வெல்கம் டு தமிழ் சினிவுட். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிலவரம் வெளியாயிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படம் இரண்டாவது நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 2 நாட்களில் மொத்தமாக உலக லெவலில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவா நடிப்பில் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் திரிஷா அஜித்துக்கு பேராக நடிச்சிருக்காங்க. சிம்ரன் அர்ஜுன் தாஸ் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜிபி இசையமைப்பில் மைத்திரி மூவி தயாரிப்பில் உருவாகிருக்கு. இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி 250 கோடி போல் செலவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட மிகப்பெரிய ஹைப்போட தேட்டரில் வெளியானுச்சு. ஸோ வெளியான முதல் நாள்லேயே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் உலக லெவலையும் கிடச்சிச்சு. அந்த வகையில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 30 கோடியே 90 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக நேற்று படக்குழுவே சொல்லியிருந்தாங்க. அஜித் கெரியர்லேயே தமிழ்நாட்டில் அதிகம் வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை முதல் நாளில் குட் பேட் அக்லி திரைப்படம் படிச்சிருக்கு. அவருடைய வலிமை திரைப்படம் தமிழ்நாட்டில் 28 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணிச்சு. அந்த சாதனையை இந்த படம் முறியடிச்சிருந்துச்சு. இந்த நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படம் இரண்டாவது நாளான நேற்று தமிழ்நாட்டில் 15 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 30 கோடியே 90 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. ரெண்டாவது நாளில் 15 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாட்களில் மொத்தமாக 45 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். அடுத்ததாக கேரளாவில் முதல் நாளில் 70 லட்சம் வசூல் பண்ணிச்சு. ரெண்டாவது நாளில் 50 லட்ச ரூபாய் வசூல் பண்ணி 2 நாட்களில் மொத்தமாக 1 கோடி 20 லட்ச ரூபாய் குட் பேட் அக்லி திரைப்படம் கேரளாவில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக குட் பேட் அக்லி திரைப்படம் கர்நாடகாவில் முதல் நாளில் 3 கோடி 50 லட்சமும், இரண்டாவது நாளில் 1 கோடி 60 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் மொத்தமாக 5 கோடியே 15 லட்ச ரூபாய் குட் பேட் அக்லி திரைப்படம் கர்நாடகாவில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானாலையும் குட் பேட் அக்லி திரைப்படம் டீசெண்டாக வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 1 கோடியே 75 லட்சமும், ரெண்டாவது நாளில் 75 லட்சமும், 2 நாட்களில் மொத்தமாக 2 கோடி ரூபாய் பக்கம் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நார்த் இந்தியாவில் முதல் நாளில் 50 லட்ச ரூபாய் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணிச்சு. ரெண்டாவது நாளில் 20 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் மொத்தமாக 70 லட்ச ரூபாய் மட்டும்தான் நார்த் இந்தியாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 35 கோடியும், இரண்டாவது நாளான நேற்று 17 கோடி ரூபாய் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் மொத்தமாக இந்தியாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 25 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஓவர்சீஸ்லேயும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருந்துச்சு. அந்த வகையில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஓவர்சீஸில் முதல் நாளில் 15 கோடியும், இரண்டாவது நாளான நேற்று 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் மொத்தமாக ஓவர்சீஸில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 25 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் கெரியர்லேயே தமிழ்நாட்டிலே ஓவர்சீஸ்லேயும் அதிக வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக உலக லெவலில் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் 51 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அஜித் கெரியர்லேயே முதல் நாளில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருந்துச்சு. இரண்டாவது நாளில் குட் பேட் அக்லி திரைப்படம் 27 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் உலக லெவலில் குட் பேட் அக்லி திரைப்படம் 78 கோடி ரூபாய் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. கெரியர்லேயே வலிமை மற்றும் விடாமுயற்சி திரைப்படம் 2 நாட்கள் 70 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. ஸோ தற்போது குட் பேட் அக்லி திரைப்படம் 2 நாட்களில் மொத்தமாக 78 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. மேலும் புக் மை ஷோ டிக்கெட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 304K டிக்கெட் வலிமை திரைப்படத்துக்கு சேல் ஆகிருக்கு. வலிமை திரைப்படம் அஜித் கெரியரில் அதிக வசூல் பண்ணாலும் விஜயோடைய கோட், லியோ போன்ற படங்களுடைய முதல் மற்றும் இரண்டாவது நாள் கலெக்ஷனை முறியடிக்கலை. அதே போல் ரஜினியுடைய ஜெயிலர், இறுதியாக வெளியான வேட்டையின் படங்களுடைய முதல் 2வது நாள் கலெக்ஷனை கூட பீட் பண்ணலை குட் பேட் அக்லி திரைப்படம். மேலும் குட் பேட் அக்லி திரைப்படம் மொத்தமாக 250 கோடி பக்கம் வசூல் பண்ணுன்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இந்த படம் வசூல் பண்ணால் இது ஒரு வெற்றி பெற்ற படமாக தான் பார்க்கப்படும். ஸோ 300லேருந்து 350 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணால் தான் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படமாக மாறும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.